இறைவானியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவில் நாம் கடக ராசிக்கான நவம்பர் மாதத்திற்கான டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதத்திற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ கடகராசி உங்களுக்கு இந்த மாத எனர்ஜியானது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த மாத எனர்ஜி சில சேலஞ்சஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதை கிளியர் பண்ணலாம், அதை ஒரு எண்டுக்கு கொண்டு வரலாம். சில பேருக்கு பொருள் மாற்றம், இடமாற்றம், வேறு ஏதாவது வேலை மாற்றத்திற்கான யோசனைகள் இதெல்லாம் முன்னெடுப்பீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு எந்த விஷயங்களை மேற்கொண்டா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அதை பற்றி யோசிப்பீங்க. ஸோ அமைதியான வாழ்க்கையை பற்றியும், உங்களுடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதை பற்றியும், உங்களோட சேலஞ்சஸ் எண்ட் கொடுக்கறத பற்றியும், என்னெல்லாம் பண்ணலான்றத சிந்தனைகள் அதிகமாக மேலோங்கும். நிறைய மனமாற்றமும் இதில் நடக்கும். நிறைய விஷயங்களை உங்களோட தாட் ப்ராசஸ்லேருந்து மாற்றிப்பீங்க, உங்களோட எண்ணங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை மாற்றிப்பீங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கான ஒரு எனர்ஜியில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடிய எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ நிறையா பயணம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக யோசிப்பீங்க, அதை செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. அந்த எனர்ஜியும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கடகராசி இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்குது. வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ அதை தவிர்க்கக்கூடாது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பண்ணோம், அதுலேயும் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை, ஸோ இதை பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு இல்லாமல் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ தினம் டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏதாவது ஒரு வேக்கப் கால் மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள்ன்றது இழந்ததை கூட மீட்டெடுக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வாய்ப்புகள் எதாக இருந்தாலும் அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், உபயோகமாக மாற்றிக்கணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ கடகராசி நீங்கள் இந்த மாதம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த தெளிவு என்னன்னா, யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன பேசுகிறீங்களோ அதை ரொம்ப நிதானத்தோட, யாரையும் காயப்படுத்தாத வண்ணம் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதம் ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் நடக்குதுன்ற போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் இவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அதுலேயும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலையும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். யாரையும் மனசு நோகிற மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதம் என்ன லக்கி கலர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது, நீங்கள் கோல்டன் அண்ட் ரெட் கலரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 கலர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ரூட் சக்கரா, ரெட் கலர்ன்றது ரூட் சக்கராவோட கனெக்ட் ஆனது. ஸோ அப்போ உங்களுக்கு எது செஞ்சாலும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அந்த பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக போடக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த கலர்ஸை நீங்கள் ரேண்டமாக நீங்கள் பார்க்கக்கூடிய, அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ, இல்லை உங்களுடைய ட்ரெஸ் கோடாவோ, இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களையோ இந்த 2 கலர் சார்ந்த விஷயங்களை செய்யும் போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவாகும். நீங்கள் 2 பேரும் தனிமையில் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியோ, உங்களை பற்றியோ, இல்லை அவங்கள பற்றியோ நீங்கள் யோசிக்கக்கூடிய, இந்த ரிலேஷன்ஷிப்னுடைய பர்பஸை பற்றியோ யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தருணங்கள் உங்களுக்கு உருவாகும். ஸோ கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது நீங்கள் பண்ணிக்கலனாலும் அந்த ஐசோலேஷன் பீரியட் இந்த மாதம் இருக்கிறதுனால அதை முன்னாடியே தெரிஞ்சு நீங்களே அதுக்கான ஒரு வழிவகை அமைச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் தனியாக விலகி இருந்தால் கூட அதில் நிறைய விதமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் கூட கிடைக்கும். அப்போ இந்த தனிமை ப்ராசஸ் இந்த மாதம் அவசியமான ஒன்றா இருக்க போகுது. அதனால உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. கடக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு
கரியர் எப்படி இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த இடங்களில் உங்களோட மைண்ட் செட், அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த மென்டல் ப்ரெஷர் அதிகமாக உருவாகக்கூடிய டைம் இது. ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து உங்களுடைய வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை தொடங்குனீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். நல்ல தூங்கி எழுந்து நீங்கள் உங்களோட வேலைகள் தொடங்குறது நல்லதாக இருக்கும். ஸோ தூக்கத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக ஆக மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அன்னெசரியான விஷயங்களை நீங்கள் நைட் டைமில் விட்டுட்டு நல்ல தூங்கி எழுந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணும் போது அது வரக்கூடிய தேவையில்லாத ப்ரெஷர் எல்லாம் அது தவிர்த்துடும். ஸோ அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் அதற்கான ஒரு ப்ரிகாஷனான சில விஷயங்களையும் செஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. கடக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கிளாரிட்டியான ஒரு முடிவுக்கு வந்து வருவீங்க. சில ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். என்ன பண்ணால் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம், என்ன பண்ணால் பணம் பொருள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சில பேரினுடைய கம்யூனிகேஷன், சில நபர்களினுடைய பேச்சுவார்த்தை, அவங்களோட ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தை ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். உங்களுடைய பண பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அண்ட் புதிய வகையிலான வருமானங்கள் உருவாகிறதுக்குமான சில டிசிஷனும் நீங்கள் எடுப்பீங்க இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வர இருக்கு. ஸோ என்னதான் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் அதே அளவில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஆல்ரெடி சில ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்குன்னா அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் இந்த மாதம் ஒரு சில வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் வரும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கான வாய்ப்புகள் வந்து வரும், உங்களுடைய டேலண்ட்டுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ தொடர்ந்து அதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு இருக்குது. ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களை சுற்றி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது மாதிரியும், நிறைய பேர் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு தப்பான ரூமர்ஸை கலப்புற மாதிரியும், சில பேர் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் உருவாக இருக்கிறதுனால, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்க சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களோட மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப எதை பற்றியும் யோசித்து குழம்ப வேண்டாம். நீங்கள் குழப்பிக்கிட்டீங்கன்னா மற்றவங்களும் உங்களை அதிகமாக இன்னும் குழப்பி விட்டு அதில் ஆதாயம் தேடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு ரீடிங்கில் வருது. ஸோ கடகராசி உங்களுக்கான நவம்பர் மாத ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போது உங்களுக்கு எந்த முருகர் வழிபாடு இந்த மாதம் சிறந்ததாக இருக்கும் அண்ட் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ கடகம் உங்களுக்கான முருகர், நீங்கள் இந்த மாதம் திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அவரை வழிபடுறது கூட முடிஞ்சால் இந்த மாதம் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே இருக்கிற கடலில் வந்து நீங்கள் நீராடணும். ஏதாவது ஒரு கடற்கரைக்கு நீங்கள் போயிட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போயிட்டு நீங்கள் திருச்செந்தூர் முருகரை நினச்சி அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்கள் நின்று, அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்கள் திருச்செந்தூர் முருகரை நினச்சி கடலில் வந்து நீராடணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. ஸோ இந்த திருச்செந்தூர் முருகரை வழிபடும் போது இந்த மாதம் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் வெளியேறப்படும். ஸோ உங்களுக்குள்ள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் உங்களை விட்டு வெளியே போயிடும். ஸோ அது ஒரு கம்ப்ளீட் கிளன்சிங் ப்ராசஸாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இறுதியிலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லை ஏதாவது ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஸோ இந்த திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது. ஸோ கடகராசி உங்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் நவம்பர் மாதத்துக்கு பார்த்தோம் அண்ட் முருகர் மெசேஜும் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய இந்த மாதத்திற்கான வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் பதிவிடுங்க. நன்றி.